அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி காளான் பிரியாணி வைக்க பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெயும் விட்டாச்சு, தாளிப்பு பொருட்களும் சேர்த்தாச்சு. எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, கூடவே கொஞ்சமாக வரமிளகாய்லாம் பச்சை மிளகாய் பிடிக்காது அப்படிங்கிறனால வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதன் கூடவே இஞ்சி பூண்டு அரைக்கும் பொழுதே கொஞ்சம் கிராம்பும் ஒரு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி. பிரியாணி அப்படின்னாலே பெரிய வெங்காயம் தாங்க அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிடுங்க. அதுதான் சுவை தரும். அதனோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கரகரப்பாக அரைச்சி சேர்த்துடலாங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக வேண்டாம், கரகரன்னு சேர்த்துக்கோங்க. அதுக்கு இடையில் நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அரிசியும் எடுத்து ஊற வச்சாச்சு. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கூடவே தாளிப்பு பொருள் எல்லாம் நல்லா வதக்கிட்டோமா. இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்துடலாம். காளான் ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு, எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு கூடவே புதினா, கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது சீரக சம்பா அரிசி அப்படிங்கிறதால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போதுமான அளவு. ஏன்னா சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். பார்த்து பக்குவமாக நம்ம இதை செய்யணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துலாம். நல்லா ஒரு கிண்டி மூடி போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு அரிசி களையும் பொழுது கரெக்டாக நல்லா ஒரு 4-5 வாட்டி களைஞ்சி சுத்தமாக எடுத்துருங்க அந்த கழனி தண்ணியை. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உதிராக கிடைக்கும். சும்மா ஒரு கலையை 2 கலையை களைஞ்சிட்டு போட்டிங்க அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஊட்டிக்கும், உதிராக கிடைக்காது. பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. அதனோட நம்ம அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். சாதம் ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சுங்க. கொஞ்சம் முடுக்குன்னு இருக்கும் போதே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. சூப்பரான ஒரு காளான் பிரியாணி கமன்னு வாசத்தோடு உண்மையிலே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். கொஞ்சமாக நெய் வேணால் சேர்த்துக்கலாங்க இறக்கும்போது, அதுவுமே நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்புமே நீங்கள் இந்த சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். உண்மையிலே ஒரு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரியாணிக்கு நான் எந்த இடத்துலையுமே தயிர் சேர்க்கவே கிடையாது, லெமனும் சேர்க்கலை. ஆனால் சுவை அருமை. நீங்கள் குக்கரில் செய்யாமல் இதை மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்து பாருங்களேன், சுவை சூப்பராக இருக்குங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.